எல்லைகளை தாண்டி நேசிப்போம். இயேசுவின் சீடர்களாக வாழுவோம். நிறைவெறி அதிகமாக பார்க்கப்பட்ட காலம் அது. அந்த சமயத்திலே கருப்பு நிறத்து பெண்மணியும் வெள்ளை நிறத்து பெண்மணியும் ஒரு விளையாட்டு மைதானத்திற்கு தங்களுடைய குழந்தைகளோடு வருகிறார்கள். பக்கத்து பெஞ்சில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் என்னதான் வெள்ளை நிறத்து பெண் கருப்பு நிறத்து பெண்ணை பார்த்து சிரித்தாலும் மூஞ்சியை உருரென்று வைத்துக் கொண்டிருக்கிறாள் கருப்பு நிறத்து பெண். அந்த குழந்தைகள் எல்லாரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வெள்ளை நிறத்து குழந்தை தன்னுடைய தாயிடம் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறான். அம்மா, இவங்க ஏன் எல்லாரும் கருப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த வெள்ளை நிறத்து பெண் தன்னுடைய குழந்தையிடம், இவங்க எல்லாருமே கடவுளால் மிகவும் அன்பு செய்யப்படுபவர்கள். கடவுள் இவர்களைத்தான் முதலாக தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்தார். எனவே தான் இவர்கள் கருப்பாக இருக்கிறார்கள் என்று கூறினார். மீண்டுமாக அந்த குழந்தை தனது அம்மாவிடம், பின்ன ஏன் நாம எல்லாருமே வெள்ளையா இருக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, அவர்கள் விளையாடுவதற்கு கூட யாரும் இல்லை, அதனால நம்ம எல்லாருக்கும் பெயிண்ட் அடித்து ஒரு பொம்மையாக கடவுள் அவர்களுக்கு கொடுத்துட்டாங்க, அதனால தான் நாம் எல்லாரும் வெள்ளையாக இருக்கிறோம், ஆனால் உண்மையாலுமே நாமளும் உள்ளுக்குள்ள கருப்பு தான் என்று சொன்னாங்க. இது கேட்டதுமே அந்த கருப்பினத்து பெண் அந்த வெள்ளை இனத்து பெண்ணை பார்த்து புன்முறுவல் பூத்தாராம், புதியதொரு உறவை புதுப்பித்துக் கொண்டாராம்.